ஈரோடு மாவட்ட அலுவலக திறப்பு விழா. செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். தமிழக வெற்றிக்கழகத்தின் தளபதி விலையில்லா வீட்டு திட்டம், கோவையில் முதலாவது வீடு நிறைவு, பாராட்டிய புசி ஆனந்த். நாமக்கல் மேற்கில் 15 லட்சம் செலவில் தமிழக வெற்றிக்கழக மக்களுக்கு செய்த உதவி. தளபதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தேரிழுத்து பூஜை செய்த நிர்வாகிகள். இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக்கழகத்தின் முக்கிய செய்திகள். தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஜூன் 22ஆம் தேதி பிறந்தநாள் காண இருக்கின்றார். அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு நாமக்கல் மேற்கு மாவட்டம் சார்பாக ஆஞ்சநேயர் கோவிலில் கழக பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர் சதீஷ் பாலா முஸ்தபா, கே சதீஷ், அருண் அன்சாரி, குமரேசன் கழக தோழர்கள் தேரிழுத்தனர். தளபதி உடல் நலத்துடன் சிறப்பாக வாழ பூஜை வழிபாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு நாமக்கல் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாட்டில் சுமார் 15 லட்சம் செலவில் கணினி ஒரு நபருக்கும், தையல் மிஷின் 10 நபர்களுக்கும், ஆரோ வாட்டர் மிஷின் ஒரு பள்ளிக்கும், ப்ரொஜெக்டர் ஒரு பள்ளிக்கும், பீரோ, டேபிள், கதிரை, ஃபேன் ஆகியவை 3 நபர்களுக்கும், கல்வி உதவித்தொகை ஒரு நபருக்கு 3 ஆண்டுகளுக்கு 6000, கல்வி உதவித்தொகை ஒரு நபருக்கு 3 ஆண்டுகளுக்கு 60,000, கல்வி உதவிக்கு 2500 வீதம் 2 நபர்களுக்கும், கல்வி உதவித்தொகை 3000 வீதம் 2 நபர்களுக்கும், ஆட்டோ சீருடை 50 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும், சேலை 500 பெண்களுக்கும், ஸ்கூல் பேக் மற்றும் பள்ளி உபகரணங்கள் 75 பள்ளி குழந்தைகளுக்கும், டிஃபன் பாக்ஸ் 100 பள்ளி குழந்தைகளுக்கும், வாட்ச்மேன் யூனிஃபார்ம் 2 நபர்களுக்கும், அரிசி வாளி 50 நபர்களுக்கும், மருத்துவ உதவித்தொகை 5000 வீதம் 3 நபர்களுக்கும், 150 நபர்களுக்கும் 5 கிலோ வீதம் அரிசி ஆகியவற்றை கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் வழங்கி வைத்துள்ளார். மேலும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக கோயம்புத்தூரில் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம். தளபதியின் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளினால் வீடு ஒன்று கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மேலும் பேசிய புசி ஆனந்த், கடந்த 30 வருடங்களாக மக்களுக்காக விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் பல மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் நடத்தப்பட்டன. இந்த வருடமும் அதேபோல் ஒரு மாற்றமும் இல்லாமல் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றோம். பெயரில் மட்டும் ஒரு சிறிய மாற்றம். விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயர் தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் என மாற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அந்த கோயம்புத்தூர்ல தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டம் மூலமாக ஒரு ஏழை அம்மாவிற்கு வீடு கட்டி தருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்க இருக்கிற மாணவரணி தலைவர் பாபு அவர்கள், விக்கி மற்றும் எல்லோரும் சேர்ந்து அந்த வீடை கட்டி கொடுக்குறாங்க. அந்த வீடை கட்டி கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தினந்தோறும் ஒரு போட்டோ அனுப்புவாங்க. நேற்று பாக்குறேன், நான் டைல்ஸ் இன்னைக்கு வேலை நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டைல்ஸ் ஒட்டி அந்த பாபு வீட்டிலே டைல்ஸ் கிடையாதுங்க. ஆனா எங்களுடைய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு வீடு கட்டி தருகிறார் என்றால் அதை டைல்ஸை போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் மீது பாசத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாசம் தளபதி எங்களை அந்த மாதிரி வழி நடத்துகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான். ஈரோடு மாவட்ட அலுவலக திறப்பு விழா. செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக்கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். ஈரோடு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கிளை திறப்பு விழாவில் செய்தியாளர்களை சந்தித்து கழக பொதுச் செயலாளர் பேசியிருக்கின்றார். அவரிடம் செய்தியாளர்கள் பல கேள்விக்கணைகளை தொடுத்திருக்கின்றனர். அதன்பொழுது செய்தியாளர்கள் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி உள்ளது என கேட்டிருக்கின்றனர். அதற்கு பதிலளித்த அவர், சிறப்பாக உள்ளது, மிக எழுச்சியாக உள்ளது என்றும், இன்றைய தினம் இந்த ஈரோடு கிளை திறப்பு விழாவில் நாங்கள் எந்த நலத்திட்ட உதவியும் செய்யவில்லை, ஆனாலும் மக்களை அமோக ஆதரவை கொடுத்துள்ளனர், அதை நீங்களே பார்க்கின்றீர்கள் என்று தெரிவித்துள்ளார். நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் யாரெல்லாம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். கூடுமானவரை எங்களுடைய நிர்வாகிகள் இதுவரைக்கும் எல்லாருமே நல்லாவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தளபதி கிட்ட சொல்லி அவங்க நிர்வாகிகளுடைய கருத்தெல்லாம் கேட்டு நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செயல்படாத நிர்வாகிகள் மாற்றப்படும் நான் தான் சொல்றேன். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிச்சு.